வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒரு சில தளர்வுகள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி அப்ளை பண்ணி ஏதோ ஒரு சில காரணங்களால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுபட்டிருப்பாங்க, நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த காரணங்களால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருடமும் தள்ளி போயிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய காரணத்தினால இப்போ ஒரு சில தளர்வுகள் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, அந்த விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு என்ன அந்த புதிய தகவல், மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய தகவலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் தற்போது 1,25,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வருகின்றனர். இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். அதன்படி கூடுதலாக 10 to 15 லட்சம் பேர் வரை இத்திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளனர். அதன்படி இந்த பயனாளிகளின் எண்ணிக்கை 1.45 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்க்க போனோம்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் என்ன தளர்வுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பலருக்கும் அடுத்த மாதம் பணம் வழங்கப்பட உள்ளது. கூடுதல் பயனாளிகள் அடுத்த மாதம் முதல் சேர்க்கப்பட உள்ளனர். இதில் அரசு தந்த வீடுகளிலும் வசிப்பவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது அரசின் திட்டங்களின் கீழ் வீடுகளை பெற்ற பலரும் இத்திட்டத்தின் கீழ் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும். அரசு வீடுகளில் இருப்பவர்கள் அது அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பாக இல்லாத பட்சத்தில் அவர்கள் திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கத்தில் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த தளர்வுகள் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிறதாவும் இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூன் மாதம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதில் கூடுதல் தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இப்போது இருக்கும் கட்டுப்பாடுகளை குறைக்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்த வருடம் நடக்க உள்ள சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து முக்கியமான பல தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஸோ இதில் மெயினாக பார்க்க போனோம்னா இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுலேருந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக தளர்வுகள் இன்னும் கொண்டு வரதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. வரக்கூடிய 2024 இந்த சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ள அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் பொதுமக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தளர்வுகளாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வேற ஏதாவது தளர்வுகள், வேற ஏதாவது தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல வரதும் நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.